ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ நம்ம தமிழ் வந்து சிலபஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லையா? அந்த சிலபஸஸ் வந்து எங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு இங்கே பாருங்கள், மரபு தமிழ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல, அதுக்கு வந்து நாங்கள் எல்லாமே படிச்சுட்டு போயிட்டோம். படிச்சுட்டு போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இளமை பேர் கேட்டிருக்காங்களா, அந்த இளமை பேருக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து நிறைய டெஸ்ட்டு வச்சுருந்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு வேளை இலக்கணம் வந்து நீங்கள் ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சரியா? அப்போ தான் தெரியும். இப்போ வந்து எங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வச்சாங்களா, இந்த டெஸ்ட்டு கொஸ்டினில் நீங்கள் 5வது கொஸ்டின் பாருங்களேன். 5வது கொஸ்டின் பாருங்கள். அந்த 5ல் குதிரை கண்டுன்னு கொடுத்துருக்கான். 2வதுல நாய் குரலை கொடுத்துருக்கான். நரி பறல் கொடுத்துருக்கான். கழுதை குட்டி கொடுத்துருக்காங்களா? இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இல்லையா? அவருடைய இளமை பேரில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து நீங்கள் நாங்கள் பார்த்த வரைக்கும் சரி, குதிரை வந்து கண்டு வராது, சரி அதானக்கா, அது அப்படி தானே வரும் அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி ஒரே ஒரு மொத்தம் வந்து நாய் எப்படி குரலை வரும் அப்படின்னா அப்படி வரும், நரி பறல் எப்படி வரும், கழுத குட்டி ஓகே அப்படின்னு போட்டோம் ரைட்டா. ஆனால் அப்போ தான் தெரியுது, இப்போ ஓகேங்களா, அப்போ வந்து என்ன தெரியுது அப்படின்னா, நான் இப்போ வந்து சரி இது எங்கடா புக்கில் இருக்குதுன்னு பார்த்தா புக்கிலலாம் இந்த கொஷின் இல்லை ரைட்டா. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புத்தா புக் இருக்குங்கள்ல, புத்தா புக்கில் கொடுத்துருக்காங்க இந்த கொஷின், சரியா? இது வந்து புத்தா புக் இல்லையா? அந்த புத்தா புக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 381 யார் புத்தா புக் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் வந்து இந்த புக்கை எடுத்து பார்த்துக்கோங்க ரைட்டா. அப்போ வந்து 381ல் கொடுத்துருக்காங்களா, இங்கே பாருங்கள், இளமை பேர் போட்டு இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது இல்லையா, ஸ்கூல் புக்கில் இருக்கிறது கொடுத்துட்டாங்க. சரி இதெல்லாம் எங்கடா இருக்குது? ஆனால் ஆல்ரெடி இதை வந்து இந்த டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு போயிருந்தேன். ஓகேங்களா? சரி எப்படி ஸ்கூல் புக்கில் தான் கேட்பாங்க, இது வந்து நான் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்காங்கிறதுக்காக அதை நான் இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் நான் பார்த்துட்டு போனேன். ஓகேவா? ஆனால் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் தெரியுது, இங்கே பார்த்துக்கோங்க, நாய் பன்றி முயல் புலி நரி அது எல்லாத்துக்குமே குரலின்னு கொடுத்துருக்கானா, புரியுதுங்களா? குரலின்னு கொடுத்துருக்குறான். அதை வந்து பறல்னு கூப்பிட்றதும் உண்டுன்னு போட்டிருக்கான் பாருங்கள். இங்கே வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கா, நரி வந்து பறல் போட்டிருக்கானா, இங்கே பாருங்கள், நரி வந்து இங்கேயும் பறல்னு இருக்கா, நாய் பன்றி முயல் புலி அப்புறம் நரி எல்லாம் குரலின்னு கூப்பிட்ருக்கான். அதை வந்து சம்டைம்ஸ் வந்து குட்டியும் பறல்னு கூட கூப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க ரைட்டா. இப்போ வந்து இலக்கணம் வந்து ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டு படிக்கிறத மாற்றிக்கோங்க. கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் நான் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கணும். இளமை பேர் வந்து எதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த இதில் பார்த்தா புத்தா புக்கு சூப்பராக தான் இருக்குது ரைட்டா. புத்தா புக்கு இருக்குது. அது இல்லாமல் சுரேஷ் புக் இருக்குங்களே, நான் சுரேஷ் புக்கில் இன்னும் செக் பண்ணலை. இந்த புக்கில் இன்னும் நான் செக் பண்ணலை. செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் இருக்கா இல்லையா, நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நீங்கள் இலக்கணம் ஈஸின்னு நினச்சிங்கன்னா உங்களோட இதை மாற்றிக்கிங்க. ஓகே, உங்கள் படிக்கிறத கொஞ்சம் மாற்றி படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், புத்தா புக்கில் இதெல்லாம் வந்து ஈஸியாக தெளிவாக போட்டிருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ அதெல்லாம் இது படிக்காமல் இப்போ நம்ம போகிறது தப்பு தான். ஒருவேளை இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி கேட்டால் என்ன பண்ணுறது வந்து நம்ம மைண்டில் போவோம். மஸ்ட்டு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி வந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.